தற்போதைய முக்கிய செய்தியை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியானதை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிணறு அருகே தடுப்பு கம்பி அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விரிவான தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த விபத்து என்பது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த விபத்தை அடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம் பிரவீன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மீரான்குளம் என்ற பகுதியில் நேற்று முன்தினம் மாலை அந்த பகுதியின் வழியாக வெள்ளாரன் விலை என்ற பகுதிக்கு சென்ற வேனானது அந்த வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த வேனானது அந்த சாலையோரத்தில் உள்ள கிணற்றில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 8 பேர் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் 3 பேர் உயிர் தப்பி அங்கு வெளியே வந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி அழைத்து சென்றனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் 5 பேர், ஒரு 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிவாரண உதவி அறிவித்திருந்தார். தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையிலான அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் உள்ள அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் சாலை ஓரத்தில் உள்ள கிணறுகளை கணக்கெடுத்து அது தொடர்பாக அறிக்கையை உடனே சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் நேற்று அந்த துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறையினர், வருவாய்த்துறையினர் என பல்வேறு துறை அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த கிணறுக்கு அருகே உள்ள அந்த சாலையின் ஓரத்தில் நிரந்தரமாக விபத்து ஏற்படாத வண்ணம் தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளானது சாத்தான்குளம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தொடர்ந்து இந்த இடத்தில் அந்த கிணறு ஆனது முழுவதுமாக மறைக்கும் சூழ்நிலை என்பது உருவாகியுள்ளது. பிரவீன், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து சத்தியம் செய்தி எதிரொலியாக அந்த கிணற்றை சுற்றி தடுப்பு கம்பி அமைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.